ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழனை ஒரு வழியா நிலா சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததா எல்லாருமே நாங்க பேசினது பண்ணது எல்லாமே ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு பக்கமும் பாண்டி ஒரு பக்கமும் மன்னிப்பு கேட்டுடுறாங்க. தயவு செஞ்சு இனிமே யாருமே சண்டை போட்டுக்காதீங்க, ஐயோ என்னால முடியலப்பா சமாதானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்போ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவர் கெஞ்சிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு நீயாவது என்ன நடந்ததுன்னு சொல்லுமா, நான் உன் லவ்வர் இல்லை கார் டிரைவருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச கெஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இவர் பேசுறத காதில் கூட வாங்கிக்காம சைலண்ட்டாக இருந்திருக்கு, அதுவும் அவங்க பெத்தவங்களுக்காக. ஆனால் இவர் பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாமளும் சிரிச்சங்கன்னா இவன் மனசடைஞ்சு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போய்டும்னு சொல்லிடுவானோ என்னவன்னு பயந்துக்கிட்டு அவரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. என்னாலே சிரிப்பு கண்ட்ரோல் வர முடியல, ஏன்னா நான் அப்படி தான் அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் துணி அலசி போட்டுட்ருக்கிற போது பாண்டி இருந்துட்டு இவன் என்ன இன்னும் கோமா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, டே கூடுடா நான் அலசி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இப்போ இங்கே நாடகம் போட்டுட்ருக்க, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ போய் அவ்வளோ பிரச்சனையில் மாட்டினியே, உன்னை தப்பாக பேசிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்டா, அதனால தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. டே பாண்டி, நான் எதுவுமே மறக்க மாட்டேன்டா, என்னோட சூழ்நிலையிலேருந்து நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி கெஞ்சவில்லை, அன்னைக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அது எதுவும் ஒன்றாடா, நீ அந்த மாதிரி விஷயத்தில் அதுவும் பொண்ணோட விஷயம் இல்லையா, நீ அப்படி இறங்கிட்டு பேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் நினச்சிட்டோம், என்னடா என்னை பார்த்தா உனக்கு என்ன பொறிக்க மாதிரி தெரியுதா, டே நான் ஒன்றும் அப்படி சொல்லலடா அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் உடனே, என்னடா மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லைண்ணே நேற்று பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா இவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. டே சோலா, எனக்கு கூட அதெல்லாம் நினச்சி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலடா, மன்னிச்சிடா சோலா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பேசாமல் போயிடனு அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிற போது சந்தா கிட்டே இருந்த ஃபோன் வருது. இனிமேல் என்னை சென்னைக்கே அனுப்ப மாட்டாங்க, அதே மாதிரி என் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்போதைக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வேணா அங்கே உன்னை கூட்டிகிட்டு வரட்டுமா, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இங்கே வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன், சரி ஃபோனை வச்சிடுறேன் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பேசாமல் நம்ம அங்கே போயிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுதில்ல, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்ததா அண்ணன் என்னடா இப்படி இருக்குது அப்படியே சொல்லிட்டு, சரி நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தைரியமான ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போனோம், நான் 2 பேருக்குள்ளே நடுவில் சண்டை வந்தால் பொறுப்பான ஆள் ஒருத்தர் வேணும், யார் இருக்காங்க நம்ம வீட்டில், ஏன் நம்ம வீட்டில் ஆள் இருக்காங்களே, யார் இருக்காங்க அப்படி யாருமே தெரியலையே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கும்போது நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன் நான் இல்லையா நான் என்ன பார்த்தா பொறுப்பான ஆள் மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும், சரிங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கு எதுக்காக கண்ணெல்லாம் பெருசு பண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன பாண்டி நீயும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ கெட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவன் என் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான் பாருங்க அப்படின்ற மாதிரி சோழனும் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, சரி நான் வண்டி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன்டா, ட்ரெயினில் ஏதாவது டிக்கெட் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்திக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அண்ணி சோழன் சேரனன் இவங்க எல்லாருமே பீகார் கிளம்பி போக போகிறாங்க, அப்படின்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படுவீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிற உடனே சோழன் இருந்துட்டு ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டிருக்கேன், கல்யாணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கினல அந்த காசு கொஞ்சம் இருந்தது, நிலா வேற கூட வரப்போதில்லை, ட்ரெயினில் 3 நாள் 4 நாளெல்லாம் தங்க முடியாது, அதனால தான் ஃப்ளைட்டில் டிக்கெட்
போட்டிருக்கேன். ஒரு 2 மணி இல்ல 2:30 மணி நேரத்தில போய் சேர்ந்துரலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நாளை காலையில ரெடி ஆயி டான்னு கிளம்பலாம் அப்படின்ற மாரி முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.